ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्तदामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। सञ्जय उवाच एतत् श्रुत्वा वचनं केशवस्य कृताञ्जलिर्वेपमानः किरीटी नमस्कृत्वा भूय एवाह कृष्णं सगद्गदं भीतभीतः प्रणम्य। अर्जुन उवाच स्थाने ऋषिकेश तव प्रकीर्त्या जगत्प्रहृष्यत्यनुरज्यते च रक्षांसि भीतानि दिशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्घाः। பகவானுடைய விஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு அர்ஜுனன் சொல்லவும் அதை விவரிச்சுட்டு வரான் சஞ்சயன். அந்த மாதிரி விவரிக்கின்ற காலத்துல எதை சொன்னா திருதராஷ்டிரனுக்கு இந்த யுத்தத்துல பராஜயம் தான் நமக்கு கிடைக்க போறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவன் அந்த யுத்தத்தையே நிறுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சு அர்ஜுனனுடைய நிலைய இங்க சஞ்சயன் சொல்றான் அப்படின்னு பாஷ்யக்காரர் சொன்னார். கிருதாஞ்சலிஹி வேபமானஹா நமஸ்கிருத்வா பூய சகத்கதம் பீதபீதஹா கிருஷ்ணம் உவாச்ச. குரல் தழுதழுக்க பயத்தோடு பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்த்தவனாகிய அர்ஜுனன் இத சொல்ல போகிறான் அப்படின்றத சொல்லி சஞ்சயன் அர்ஜுனன் பார்த்த தர்சனமானது பகவானுடைய ரூபந்தான் என்கிறதாக இங்க நிர்ணயம் பண்ணி சொல்றதா பாஷ்யக்காரர் எடுத்துக்கிறார். இருந்தாலும் திருதராஷ்டிரன் பவித்தவிய வசத்தினால நடந்துதான் தீர போறது யுத்தம் அப்படிங்கிறதுனால என்னதான் அர்ஜுனன் சொன்னாலும் என்ன சொன்னான் அர்ஜுனன்? பீஷ்மர், துரோணர், ஜெயத்ரதன், கர்ணன் முதலான வீரர்கள் எல்லாம் காலரூபமான உன்னுடைய வாயில போய் கை இல்லாம கால் இல்லாம தலை நசுங்கி இப்படியெல்லாம் யுத்தத்துல வீரர்கள் நசுங்கி உள்ள போறத நான் பாக்குறேன்னு அர்ஜுனன் சொல்றத கேட்டும் கூட திருதராஷ்டிரன் யுத்தத்துல தனக்கு பராஜயம் கிடைக்க போறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இயங்குறான். அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா பவித்தவிய வசம், விதிவசத்தினால அவன் ஆட்கொள்ளப்பட்டிருக்கான் அப்படின்னு அர்த்தம் பண்ற. அதுக்கு அர்ஜுனன் தொடர்றான். அர்ஜுன உவாச்ச
ஸ்தானே ஹிருஷீகேஷ தவ பிரகீர்த்தியா ஜகத் பிரஹிருஷ்யதி அனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திசோ திரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்தசங்காஹ. இந்த வரக்கூடிய ஒரு சில ஸ்லோகங்கள் ஒரு பிரேயர் ஃபார்ம்ல இருக்கு, பிரார்த்தனை மாதிரி. பகவானை பகவானுடைய ரூபத்தை இது வரைக்கும் எப்படி இருந்ததோ அப்படி விவரிச்சுட்டு வந்த அர்ஜுனனானவன் இப்போ இது ஸ்தோத்திரமா பண்றான். ஸ்தோத்திரம் பண்றான் பகவான். நீ எப்பேற்பட்ட ஸ்வரூபம் அப்படிங்கிறத நான் பார்த்தேன், உலகத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவனாக நீ இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க ஸ்தோத்திரம் பண்றான். இன்ஃபேக்ட் நான் ராமகிருஷ்ணா மிஷன்ல ஸ்கூல்ல படிச்ச காலத்துல இதுல இருக்கிற அந்த சில ஸ்லோகங்கள் தான் அங்க பிரேயராகவே இருந்தது. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய துவமஸ்ய பூஜ்யஸ்ய குரு கரியான், இந்த நத்வ சமோஸ்தி அதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்ரதிம குதோன்யா அப்ரதிம ஸ்வபாவ தஸ்மாத் பிரண்யம் பிரணிதாய காயம் பிரசாதயேத் த்வாம் அஹமீஷமீட்யம் பிதேவ புத்திரஸ்ச சகேவ சக்கியு பிரிய பிரியார்ய அர்ஹசி தேவ சோடும் எம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைஹி வேதைஹி சாங்க பதக்கிரம உபனிஷதைர் காயந்தியம் சாமகாக. இதெல்லாம் ஸ்தோத்திரமாக பிரேயர்லயே எங்களுக்கு இருந்தது ராமகிருஷ்ணா மிஷன்ல. அந்த அளவுக்கு இந்த போர்ஷன்ஸ் ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் பிரேயர், பிரார்த்தனா ரூபமாக, ஸ்தோத்திர ரூபம், ஸ்துதி. ஒருத்தரை பார்த்து, ஒரு ஈஸ்வரனை பார்த்து ஸ்துதி பண்றான் அப்படிங்கிறதாக தான் இந்த அடுத்ததா வரக்கூடிய இந்த வர்சஸ் எடுத்துக்கொள்ளப்படுறது. ஸ்தானே, அர்ஜுனன் சொல்றான் ஸ்தானே அப்படின்னா நிச்சயமாக உண்மைதான். அருகசி சொல்ல, அருஹா, அருஹானா இட் பிஃபிட்ஸ், இட் இஸ் ப்ராப்பர் அப்படின்னு அர்த்தம். ஹே ரிஷிகேஷ, ஹே கிருஷ்ணா, தவ பிரகீர்த்தியா, உன்னை கீர்த்தனம் பண்றதுனால, உன்னை பற்றிய பெருமைகளை பேசுவதால்னு அர்த்தம். ஜெகத் பிரகிருஷ்யதி, அதை சொல்லி சொல்லி உலகம் சந்தோஷப்படுறது, ஆனந்தத்தை அடையிறது. உன்னுடைய ஸ்வரூபத்தை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுனால லோகத்துக்கு ஆனந்தம் ஏற்படுறது. அனுரஜ்யதேச்ச, ரஞ்சனம் அப்படின்னா என்ன சொல்றது, ஒரு பக்தி பாவனையோடு இருக்கு உலகம், அதுல ஆக்கர்ஷிக்கப்படுறது. ரக்ஷாம்சி பீதானி, அதே சமயத்துல ராட்சசர்கள்லாம் பயத்துல உன்னை பார்த்து ஓடுறது. எவன் தர்மம் பண்ணி இந்த சுகத்தை அனுபவிக்கிறானோ அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். யாரு அதர்மியா இருக்கானோ அவன் உன்னை பார்த்து பயப்படுறான். சோ நீ மங்களத்தை கொடுக்கிறவனும் நீதான், பயத்தை கொடுக்கிறவனும் நீதான். சிவனும் நீதான், ருத்ரனும் நீதான். யாதைஷு சிவதமா சிவம் பபூவ தே தனுஹு, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ருத்ரன்ட்ட ஓம் நமோ பகவதே ருத்ராயா, ருத்ரா உனக்கு நமஸ்காரம், உன்னுடைய இந்த வில்லும் அம்பும் எனக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியதாக ஆகட்டும். சிவதம சிவம் பபூவ. இந்த மாதிரி, ஏன்னா ருத்ரனும் அதே பகவான் தான், சிவனும் அதே பகவான் தான். அதனால ரக்ஷாம்சி பீதானி, ராட்சசர்கள் ஏன் அதர்மிகளாக இருக்கிறதுனால பார்த்து உன்னை கண்டு ஓடுகிறார்கள். ரக்ஷாம்சி திரவந்தி திஷா, பல திசைகளில் ஓடுகிறார்கள். சர்வேச்ச சித்த சங்காக நமஸ்யந்தி, எல்லா சித்தர் குழுமங்களும் உன்னை நமஸ்கரிக்கின்றன. அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா எல்லா விதமாகவும் தான் நீ இருக்க. நீ மங்களத்தகரவனாவும் இருக்க, அதே சமயத்துல பயத்தை கொடுக்கிறவனாவும் இருக்க, சித்தர்கள் பார்த்து ரசிக்கின்ற தன்மையோடையும் இருக்க, ராட்சசர்கள் பார்த்து பயப்படுற தன்மையோடும் இருக்க. எல்லாம் நீ தானே. அப்படிங்கிறதுனால பரமேஸ்வரன் அப்படி அட்ரஸ் பண்றான். ஹிருஷிகேஷ, ஹிருஷிகேஷ, ஹிருஷிகானாம் இந்திரியானாம் ஈஷா. ஹிருஷிகம்னா இந்திரியம்னு ஒரு அர்த்தம். அந்த இந்திரியங்களுக்கு ஈஸ்வரனா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் பரமாத்மா அப்படிங்கிறதுனால ஹிருஷிகேஷ அப்படின்னு இந்த இடத்துல கிருஷ்ணரை அர்ஜுனா அட்ரஸ் பண்றான். ஹே ஹிருஷிகேஷ. பாஷ்யம் பார்ப்போம். ஸ்தானே இதி, ஸ்தானே யுக்தம், கரெக்டு தான். யுக்தம், இட் இஸ் அப்ராப்ரியேட், ஆப்ட். என்ன, தவ பிரகீர்த்தியா,
துவன் மாஹாத்மிய கீர்த்தனேன, ஈஸ்வரனுடைய மகாத்மியத்தை குணங்களை பாடுவதால்னு அர்த்தம். சகல கல்யாண குண சம்பன்னகான்னு சொல்றாளோ, எல்லா குணங்களினுடைய அடைக்கலம், எல்லா குணம் என்னென்னலாம் உயர்வான விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் ஈஸ்வரன் தானே. நம்ம கிட்ட என்னென்ன உத்கிருஷ்டமான விஷயங்கள் இருக்கோ அதுவுமே ஈஸ்வரன் தான். நம்ம பார்த்தோம், போன அத்தியாயம் முழுக்க விபூதியை சொல்லிண்டே வந்தார் பகவான். அதனால இது எல்லாம் பகவத் மகாத்மியம் தான். சூரியன் இப்படி எப்படி ஒரு வியக்கத்தக்க இருக்கு, பகவான் தான் பகவத் மகாத்மியம். என்னுடைய உடம்பு எப்படி இயங்கிறது, பகவத் மகாத்மியம். யார் ஒருத்தர் இவ்வளவு அழகா சங்கீதம் பாடுறாருன்னா அதுவும் பகவானுடைய ஸ்வரூப விபூதி தான் எல்லாமே. அதனால அதை பார்த்து பார்த்து வியக்கிறது. துவன் மகாத்மிய கீர்த்தனேன, அதை சொல்ல சொல்ல ஆனந்தம் ஏற்படுறது ஈஸ்வரன். ஏன்னா நம்ம ஸ்வரூபத்தை ஆதாரமா இருக்கிறது ஈஸ்வரன்றதுனாலதான் அந்த ஆனந்தம் நமக்கு ஏற்படுறது. ஏதோ ஹெவன்ல இருக்கிற ஈஸ்வரனுக்கு இந்த குணம் இருக்குன்னா அது ஒரு ஆனந்தம் என்ன வர போறது, அதுவும் வரும். அது ஒரு துவைத்த ஆனந்தம். இது ஆத்மஸ்வரூபமாகவே ஈஸ்வரன் இருக்கிறதுனால அப்ப அந்த மகாத்மியம் ஆத்மாவினுடைய ஒரு குணங்களை ஆத்ம குணமாகிறது. ஈஸ்வர குணம் உபாதி பேதம் எனக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்குன்னாலும் அந்த ஈஸ்வரன் என்கிட்டேந்து வேறில்லை அப்படிங்கிற பொழுது அந்த மகாத்மியத்தை ரசிக்கிறோம் நம்ம. ஏன்னா நம்மளையும் சேர்த்தவன் தானே அந்த பகவான். என்னுடையதாக சுரூபமாகவே இருக்கிறதுனால அந்த கீர்த்தனம் ஆனந்தத்தை கொடுக்கறது. பிரேமை சுரூபத்துக்கு மேல ஆனந்த சுரூபம்ன்றது, நம்ம சுரூபமே ஆனந்தம். அந்த ஆனந்தத்து மேல யாருக்கு பிரேமம் இருக்காது? எல்லாருக்கும் அவளுடைய சுரூபத்துல லைப் இருக்குதானே இருக்கு. அந்த லைப்னாலதானே சுஷுப்தி தேவன் தேடி ஓடுறோம். எத்தனைக்கு எத்தனை தன்னுடைய சுரூபத்தோட நம்ம இருக்க முடியறதோ அத்தனைக்கு எத்தனை ஆனந்தம் கொடுக்கறது. அப்போ அந்த ஆத்மஸ்வரூபத்து மேல பிரேம எல்லா ஜீவராசிக்கும் இருக்கு. அதனுடைய அந்த ஆத்ம வஸ்துவானது என்ன ஆகிறது, இந்த சர்வஜத்துவம் அப்படிங்கிறதான உபாதியோடு கூட ஈஸ்வரனா இருக்கு. அப்ப அந்த சர்வஜ கல்பமா இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய மகாத்மிய கீர்த்தனம் எல்லா ஜீவனுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கற. சர்வவியாபி சர்வாந்தர்யாமின்னு அந்த ஈஸ்வரனை நினைக்கும் பொழுதுதான் அது அதனால இங்க பிரஹர்ஷதி பிரஹர்ஷ்யதி அப்படின்னு சொல்ற. துவத் மகாத்மிய கீர்த்தனேன ஸ்ருதேன, பாடுறவாளுக்கும் சரி கேட்கிறவனுக்கும் சரி, ஹே ஹிருஷிகேஷ ஜகத் பிரஹர்ஷ்யதி, இந்த ஜகத்து முழுக்க ஆனந்தத்தை அடையிறது. ஜகத்து பிரஹர்ஷ்யதி பிரஹர்ஷம் உபைதி, எப்படி ஒரு சந்தோஷத்தை பிரஹர்ஷ்யதிக்கு பிரஹர்ஷம் உபைதி அடைகிறது ஆனந்தத்தை. இத கேட்க கேட்க பகவானுடைய மகாத்மிய கீர்த்தனத்தினால பகவான ஸ்தோத்திரம் பண்ண ஒரு சந்தோஷம் அடைகிறார்கள் மக்கள். அந்த ஆனந்தம் ஸ்தானே யுக்தமித்யர்த்தா, அது கரெக்டு தான், அதுக்கு உகந்தவன் தான் நீ. எல்லாரும் ஆனந்தத்தை அடையறத நான் பாக்குறேன் இத்தனை நாளா, இப்பதான் எனக்கு புரியறது அதுக்கு யோக்கியமானவன் தான் நீ. வெறுமன ஆனந்தம் ஏதோ அவாவாளுடைய ஒரு எமோஷன்னாலதான் ஆனந்தத்தை அடையறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பார்த்தா உன்னுடைய சொரூபத்தை புரிஞ்சுக்கும் பொழுது எனக்கு என்ன புரியறதுன்னா, ஆனந்தம் அடையற தன்மையோடு கூடியதுதான் உன் சொரூபம். ஏன் ஆனந்தம் வராது? அவ ஆனந்தம் அடையறாங்கிறது மிகையாகாது. நம்ம சொல்ற மூலியம் மிகையாகாது. இந்த மாதிரி நம்ம சொன்னா அது மிகையாகாதுன்னு சொல்றோமே. வாழ்த்து வயதில்லை வணங்குகிறோம் அப்படி இப்படின்லாம் சொல்றோம். அந்த மாதிரி மிகையாகாது அப்படிங்கிறது, நம்ம யாராவது ஒருத்தரை புகழ்ந்தா மிகையாகாது. ஏன் மிகையாகாது? ஏன்னா சில சமயம் ஒருத்தரை புகழ்ந்தோம்னா அது மிகையாயிடும். ஏன்னா அவனுக்கு ஓரளவுக்கு தான் லிமிட்டேஷன் இருக்கும், ஓரளவுக்கு தான் ஒரு தன்மை இருக்கும். ஆனா சொல்லும் பொழுது
அது கொஞ்சம் ஓவர் ஆயிடும். ஏன்னா மனுஷனுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்கும் இல்லையா? இவன் வந்து கருணை கடல் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொன்னா, எம்ஜிஆர் வந்து கருணை கடல். அவரால எவ்வளவு முடியுதோ அவ்வளவுதானே முடியும். கடல்ன்றது வந்து எக்ஸாஜரேஷன் தானே. நிலவை போன்ற முகம் அப்படின்னா, நிலவு போன்றன்றது ஓரளவுக்கு சில ஆஸ்பெக்ட். ஏன்னா ஆனா வந்து ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நமக்கு தெரிஞ்சதையும் தாண்டியது. ஈஸ்வரனுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் கிட்ட போய், ஆஹா நீங்க கிரேட் சயின்டிஸ்ட் நம்ம சொல்றோம். சொன்னா நமக்கு எவ்வளவு புரிஞ்சுதோ அது வரைக்கும் தான் நம்ம வந்து அவரை பாராட்ட முடியும். எனக்கு புரிஞ்ச சயின்ஸை விட அவர் ஆப்வியஸ்லி ஜாஸ்தி. ஆனா அவரை நம்ம ஃபுல்லா பாராட்டி தீத்துட்டோமான்னா அது இல்ல. சில பேர்கிட்ட என்னன்னா, அவர் இருக்காரே அவருக்கு தெரியாத விஷயமே உனக்கு கிடையாது உலகத்துல அப்படின்னு சொல்றோம். அது மிகை. ஏன்னா ஓரளவுக்கு நிறைய தெரிஞ்சவர் தான். பட் அதுக்காக அவருக்கு தெரியாதே உலகத்துல கிடையாதுன்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? அது மிகையாயிடும். ஆனா ஈஸ்வரனோட விஷயத்துல வந்து மிகை ஆகவே முடியாது. ஓகே. ஏன்னா பகவானுடைய எல்லாமே ஈஸ்வரன் தான். அந்த இதுல உனக்கு தெரிஞ்சது இத்தினூண்டு. நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியறது ஈஸ்வரனுடைய சொரூபத்துல? ரொம்ப லிமிட்டட். நமக்கு எவ்வளவு தெரியாதுங்கிறதே நமக்கு தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஈஸ்வரனுடைய சொரூபம் வந்து எல்லாத்தையும் கடந்து இருக்கும் பொழுது, அப்போ வந்து நம்ம ஓவரா புகழ்ந்துட்டோம் அப்படிங்கிறது நாட் பாசிபிள். அதனால லிமிட்லெஸ். அதனால எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணாலும் யுக்தம் தான். ஸ்தானே யுக்தி தான், யுக்தம் தான். ஆப்ட் இட் ஹி டிசர்வ்ஸ் எவ்ரி பிட் ஆஃப் இட் அண்ட் மோர் அப்படின்னு அர்த்தம். அத்தவா விஷய விசேஷணம் ஸ்தானே இதி யுக்தா ஹர்ஷாதி விஷய பகவான். விஷய விசேஷனம் இல்லைன்னா அந்த விஷயத்துக்கு கண்டென்ட் ஆஃப் த மேட்டரும் ஆப்ட் தான். ஹர்ஷாதி விஷயமாக இருக்கக்கூடியவன் பகவான் தான் அப்படிங்கிறது. உலகம் வந்து உன்னை பார்த்து சந்தோஷப்படணும் படுகிறதுன்றதும் யுக்தம் தான். சந்தோஷத்துக்கு அருகதையானவன் நீன்றதும் யுக்தம் தான் அப்படின்னு ரெண்டு விதமாவும் எடுத்துக்கிறார். யதா ஈஸ்வரஹா சர்வாத்மா சர்வபூத சுகிருச்சைதி. ஏன் ஏன் வந்து ஸ்தானே, ஏன் வந்து ஹர்ஷ விஷயம் ஆகிறான் பகவான்? சந்தோஷத்துக்கான காரணமாக ஏன் பகவான் ஆகிறான், ஈஸ்வரன் ஆகிறான்னா, சர்வாத்மா ஆத்மஸ்வரூபம். ஆத்மாவாக இருக்கிறதுனாலதான் ஈஸ்வரன் சந்தோஷத்துக்கான ஒரு காரணமாகிறான். சர்வபூத சுகிருத்து, எல்லா ஜீவராசிக்கும் சுகிருத்து, ஃப்ரெண்ட், நன்மை செய்யக்கூடியவன். ஏன்னா எங்கெல்லாம் நான் போறனோ அங்கெல்லாம் பகவானும் வந்துட்டே இருக்கான் கூட. என்னுடைய அந்தர்யாமியாக ஆத்மஸ்வரூபமா ஆத்ம வஸ்துவாக ஈஸ்வரன் இருக்கிறதுனால அவன் த கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட், சுகிருத். புத்தி எங்க போனாலும் அங்க ஆத்மா இருக்கு, பிரம்ம வஸ்து இருக்கு. மனசு எங்க போனாலும் அங்க புத்தி ஆத்மா இருக்கு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது எங்கேயுமே கூட உனக்கு துணையாக வரக்கூடியவன்னா சுகிருது அப்படின்னு அர்த்தம். துணை, ஆத்மாவோட வேற என்ன துணை? டீப் ஸ்லீப்லயும் அது கூட இருக்கு. பரபிரம்ம வஸ்து சொப்பனத்திலையும் கூட இருக்கு, எங்க போனாலும் கூட இருந்துட்டு இருக்கு. அதனால சர்வபூத சுகிருத்து, எனக்கு அஸ்தித்வத்தை கொடுக்கறதே அதுதானே. எத்தனை பிரச்சனைகள் ஆனாலும் ஸ்தம்பம் மாதிரி நின்றுட்டு இருக்கிறது ஆத்ம வஸ்து ஆகிய ஈஸ்வரன் தான். அப்போ எவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலயும் அந்த ஈஸ்வரன்ட்ட போனா ஒரு சந்தோஷம் வருது. டீப் ஸ்லீப்ல போனாலும் சரி, தியானத்துல உட்கார்ந்தாலும் சரி. வேற வெளியில எவ்வளோ சுகத்தை தேடி ஓடுறமே ஒழிய, ஒரு இடத்துல உட்கார்ந்து அப்படியே ஈஸ்வரன்ட்ட லயமாறதுல வரக்கூடிய ஒரு ஹர்ஷம் வெளியில இருக்கிற பதார்த்தங்கள்ல வருதோ? வெளியில பதார்த்தத்துல வரா மாதிரி இருக்கிறதுமே அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய சுகம்தான். அப்படிங்கிறதுனால சர்வாத்மா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் சர்வபூத சுகிருத்தாகவும் இருக்கிறதுனால ஹர்ஷாதி விஷயா, அவன் தான் சந்தோஷத்துக்கு
விஷயமாகிறான். பகவான்கிட்ட தான் எல்லாரும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள். அதுதான் பிரேமை, பிரேம பக்தின்னு சொல்றோம். பிரேம ஏன் வருது ஈஸ்வரன்ட்ட? ஆத்மஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். ஆத்மா மட்டும் இல்ல, ஆனந்தமாகவும் இருக்கு. அனந்த ஸ்வரூபமாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருக்கிறதுனால அந்த ஆனந்தத்தை தேடி தேடி ஜீவன்கள் ஓடின்னு இருக்கு. அதனால ஹர்ஷ விஷயமாக பகவான் இருக்கார். ததா அனுரஜ்யதே அனுராகம் சௌபைதி தச்ச விஷயா. அங்கதான் அனுரஞ்சனமும் இருக்கு, லயிக்கிறது போய். ஒரு பாவம், பக்தி பாவம் ஏற்படுறது. ஏன்னா அது அந்த அனுராகம்னா பக்தி. ஓகே, பக்திக்கு விஷயமாக இருக்கிறது. அதனாலதான் பிரேம பக்தின்னு சொன்னேன். பிரேமை பக்தி ரெண்டும் எதுல ஏற்படுறது? அபரிமிதமான பிரேம இதில் ஆத்மா வஸ்துல தான் ஏற்படுறது. அதனால பக்தியும் அதுலதான் ஏற்படுறது, பிரேம பக்தி. அதனால அதுவே அதுக்கு ஆத்ம வஸ்துவே பக்திக்கும் பிரேமைக்கும் காரணமா இருக்கு. அனுராகம் விஷயா இது வியாக்கியேயம். கிஞ்ச ரக்ஷாம்சி பீதானி பயாவிஷ்டானி திஷா திரவந்தி கச்சந்தி தச்சஸ்தானே விஷய. அதே சமயத்துல ராட்சசர்கள் இந்த சொரூபத்தை பார்த்து ஓடுறது, பயந்து பயந்து ஓடுது. எல்லா திசைகளையும் நோக்கி ஓடுறா ராட்சசாலாம். அதான் அதர்மம் பண்றவர்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா யோசிச்சு பார்த்தா இந்த மனசாட்சியா தானே பகவான் இருக்கார், சாட்சி பூதமா இருக்கார். மனசுக்கு புத்திக்கும் சாட்சி ரூபமாக ஸ்வரூபமாக இருக்கார். அதே சமயத்துல தர்மா தர்மத்துக்கும் ஆதாரமாக பகவான் தான் இருக்கார். தர்மமும் அதர்மமும் எதுங்கிற ஒரு விருத்தி புத்தியில ஏற்படுத்தின்னு இருக்கிறது எதுனா ஈஸ்வர ஸ்வரூபம் தான். அப்போ தர்மத்தோட லயம் அடைய அடைய ஆனந்தம் ஏற்படும். கில்ட் ஹர்ட் போயிடுத்துனாலே சொரூபத்துல நின்றுடுது போய் புத்தி. அதர்மத்துல பிரவர்த்திக்கும் போது என்ன ஆகுறது? கில்ட் அண்ட் ஹர்ட் வந்துடுது. அப்போ அதுவே பயத்துக்கு ஹேத்து ஆயிடுது. அப்போ அந்த மனசாட்சி தானே ஒருத்தனை போட்டு வறுத்து எடுக்கிறது. வெளி விஷயத்துக்கு பயப்படுறத விட அவாவா புத்தி கிட்டதான் அவனுக்கு பயம். அதனாலதான் புத்தி கிட்டேந்து ஓடணுங்கிறதுக்காக ட்ரக் எடுத்துக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இல்ல தன்னோட எப்படிடா நம்ம மறக்கலாம், ஏதாவது சினிமா பார்த்து என் மைண்டை எங்கேயா டிஸ்ட்ராக்ட் பண்ணலாமா, ஸ்போர்ட்ஸை பார்த்து என் புத்தியை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா, இல்ல ஏதாவது ஆல்கஹால் ட்ரக் எடுத்துட்டு என் மைண்டு இல்லாம பண்ணிடலாமா. ஏன்னா அந்த தனியா ஒரு ரூம்ல உட்காந்துட்டு என் புத்தியோட நான் இருக்கிறது இருக்கே, அதுதான் பெரிய பயம். சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. சும்மா இருன்னா இந்த புத்தி விருத்திய இதுலயே ஓட்டின்னு இருக்கறதுக்கு முடியல, நம்மளால அதோடயே இருக்க முடியல. ஏன்னா பயம் நம்மளுடைய தப்பும் கில்ட்டியும் ஹர்ட்டையும் திருப்பி 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 எடுத்துன்னு வந்துடுறது அந்த புத்தி. அப்போ அதுல இருந்து எப்படிடா நகர்ந்து போகணும்னு ஓடுறான். அப்போ எது காரணமாகிறது பீதிக்குன்னா, என்னுடைய அந்தகரணமே பீதிக்கு காரணம் ஆயிடுது. சூசைட்லாம் அதனாலதான் நடக்கிறது. மனுஷன் ஓரளவுக்கு மேல பெயின் தாங்கிக்க முடியல. சைக்கலாஜிக்கல் பெயின். சைக்கலாஜிக்கல் பெயின்னா என்ன? என்னை பத்திய என் ஜட்ஜ்மெண்ட் தான் பிரச்சனை. நான் இப்படிப்பட்டவன், நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், என்னை இவாளுக்கு பிடிக்கல, ஐ எம் பீங் ஹர்ட், கில்ட். இதுதான் பெரிய பிரச்சனை ஹியூமன் பீயிங். எவ்வளவுக்கு எவ்வளோ அது அஃபெக்டடா இருக்கோ என்னுடைய ஐடென்டிட்டி, அவ்வளோக்கு எவ்வளோ என் கூட நான் இருக்கிறது கஷ்டமா போயிடுது. என் கூட நான் இருக்கிறதே கஷ்டமா போயிடுறதுனால என்ன ஆயிடுறது? இந்த ஓரளவுக்கு ட்ரக்ஸு கிக்ஸுன்னு எடுத்துன்னு தன்னை தான் மறந்துக்க உலகம் ட்ரை பண்றது. ப்ராப்ளம் அதுதானே. ஏன் தண்ணி அடிக்கிறான்? டாஸ்மாக திறந்து வச்சதுனால தண்ணி அடிக்கிறான்னு சொல்றோம். டாஸ்மாக் திறந்து வைக்கலன்னாலும் அடிக்கிறான், வேற விதமா தண்ணியை தேடிதான் போகிறான், இல்ல ட்ரக்கை தேடி போறான். ஏன்? அவனோட பிரச்சனை தன்னை
தன்னை தன்னோட தான் இருக்க முடியலன்றதான பிரச்சனை. அப்போ ஏதோ ஒண்ணுத்து தேட வேண்டியிருக்கு. எப்படிடா தாங்கிட்டேன்னு தள்ளி போலான்ட்டு. அதுதான் இங்க ரக்ஷாம்சி பீதானி பயாவிஷ்டானி திசோ திரவந்தி கச்சந்தி. ஆவிஷ்டம், பயத்தினால ஈஸ்வரனை பார்த்து பயம், ஏன் தர்மா தர்மத்தை பார்த்து பயம், தன்னை பார்த்தே பயம் இல்லையா? அதான் ஓடுறான். தன்னிலேருந்து எங்க ஓடுறது? ஈஸ்வரன்ட்டேந்து ஓட ட்ரை பண்றான்னா எங்க ஓட முடியும் ஈஸ்வரன்ட்டேந்து? எல்லா இடமும் ஈஸ்வரன் தானே. அதனால ஸ்தானே ஏவ, ஆமா அவனுடைய சுரூபம் பயமுத்தக்கூடியதுதான். அதர்மம் பண்றவாளுக்கு பயமுத்தம் பண்ணக்கூடியதுதான். சர்வே நமஸ்யந்தி நமஸ்குர்வந்தி ச சித்த சங்காஹ சித்தானாம் சமுதாயாக கபிலாதீனாம். கபிலர் முதலான சித்தர்கள் என்னை நமஸ்கரிக்கிறார்கள். எல்லாம் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் பகவானுடைய. ஏன்னா அந்த பகவான் கிட்ட சரணம் அடைஞ்சு ஆனந்தம் தானே. அதனால நமஸ்யந்தி சரணம். பூக்கள் மாதிரி இருக்கணும் சரணம் அடையிறது எதுலன்னா, இந்த பெரிய பெரிய விக்கிரகங்களுக்கு மேல பூவை தானே போடுறோம். ஒரு தடவை இந்த பூக்களுக்கு எல்லாம் திடீர்னு தோணித்தான், எப்ப பார்த்தாலும் நம்மள பிச்சுன்னு போய் கல்லு விக்கிரகத்துல போய் போடுறாளு. எல்லாம் கல்ல பிரார்த்தனை பண்றானே ஒழிய நம்மள எவனும் பிரார்த்தனை பண்ண மாட்டேங்கிறான். நம்மள பிச்சுன்னு போய் அந்த கல் மேல போடுறானே ஒழிய நம்மள எவனாவது பிரேயர் பண்றானோ என்ன? நீ செம்பருத்தினா இருந்தேன்னா கொண்டு போய் பிடிச்சுன்னு போய் பிள்ளையாருக்கு போடுறான். தும்பப்பூவா இருந்தா பிடிச்சுன்னு போய் சிவனுக்கு போடுறான். இப்படி துளசியா மாதிரி இருந்ததுன்னா மகாவிஷ்ணுக்கு போடுறானே ஒழிய நம்மள யாராவது வச்சு பூஜை பண்றானா? சரி, இதெல்லாம் போய் சுவாமிகிட்ட போய் கேட்டுது. எப்ப பார்த்தாலும் எங்களையே உபயோகப்படுத்திக்கிறாளே ஒழிய பிரார்த்தனை பண்றது என்னவோ கல்லதான் பண்றா. இது சரியான்னு கேட்டார். சுவாமி சொன்னார், சரி உங்க அவ்வளவுதானே, நான் கொஞ்சம் மாத்தி பண்ணி விடுறேன், போயிட்டுவான்னு அனுப்பி வச்சாராம். அடுத்த நாள் பார்த்தா எல்லா பூக்களும் கீழே விழுந்து நசுங்கி கசங்கி போய் கிடந்தான். என்னன்னா ரோலை மாத்தி விட்டார் சுவாமி. கல் எடுத்து பூ மேல போட்டா என்ன ஆகும்? அப்போ பூவெல்லாம் நசுங்க ஆரம்பிச்சுடுதான். ஐயோ எங்களுக்கு இது வேண்டாம், நாங்க கல்லுக்கு பிரார்த்தனை பண்ற பூவாவே இருந்துட்டு போறோம், நீங்க மாத்தி பண்ண வேணாம்னு திருப்பி போய் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணித்தான் பூவெல்லாம். என்னன்னா அதனுடைய தன்மை, அந்த டிவோஷன் இருக்கே, அதுல இருக்கிற ஆனந்தம் வேண்டப்படுறதுல கூட கிடையாது. ஏன்னா இங்க ஆத்மா வஸ்து அந்த சரண்டர் தானே இங்க முக்கியம். அகந்தா இங்க சரண்டர், அதாவது ஆத்ம சமர்ப்பணம்னு சொல்றோமே, சரணாகதி. சரணாகதிங்கிறது என்ன? ஞானம் தான் சரணாகதி. இப்போ நான் சரண்டர் பண்றேன் அப்படின்னு சொன்னா, சரண்டர் பண்றதுக்கு என்கிட்ட ஏதாவது இருக்கணும், அட்லீஸ்ட் நான்ற ஈகோவாவது இருக்கணும். அப்புறம் இதெல்லாம் என்னுடையது, இதெல்லாம் என்னுடையதுன்னு இருந்தா இதை போய் பகவானுக்கு நான் அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். என்ன நானுன்றதே ஒண்ணு இல்ல அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் யாரு சரண்டர் பண்றது? ஏன தியஜசி தத்யஜ, எதனால நீ தியாகம் பண்றியோ அதையே தியாகம் பண்ணு. அதை எப்படி தியாகம் பண்ண முடியும்னா ஞானத்தினாலதான் அது தியாகம் ஆகாது. எல்லாம் ஈஸ்வரன் தான், நானே ஒண்ணு இல்ல அப்படிங்கிற ஞானம் தான் தியாகம். அந்த தன்மை அதுதான் இந்த எதுக்கு இந்த பூ கதை சொன்னேன்னா, அதுதான் அந்த தியாகத்தினாலதான் அது அந்த தன்மையை அடையிறது. ஈகோ, நான் என்ன வணங்கணும் அப்படிங்கிற ஈகோ இருக்க கூடாதுங்க. இல்ல நான் என்னத்தை இதை தியாகம் பண்றேன்றதும் இருக்கக்கூடாது. அதனாலதான் ஞானி து ஆத்மைவ, ஞான ஸ்வரூபம், ஞானியினுடைய ஸ்வரூபம் நானாகவே இருக்கிறதுனால, அவன் அதை ரெக்கக்னைஸ் பண்றதுனால அவன் தான் பெரிய சரணாகதன்.
அதனாலதான் அவன் பக்தர்கள்ல எனக்கு வந்து சச்சமே பிரியஹா. ஏன்னா ஆத்மா பிரியா, ஆத்மா எல்லாருக்கும் பிரியம், எனக்கும் என் ஆத்மா தான் பிரியம்ன்றார் பகவான். அப்போ என்னுடைய ஆத்மாவாகவே ஞானி ஆயிட்டதுனால ஞானி து ஆத்மைவ தஸ்மாத் சச்ச மம பிரியா, அவன் எனக்கு பிரியமாகிறான். பகவதோ ஹர்ஷாதி விஷயத்வே ஹேதும் தர்ஷயதி. ஏண்டா பகவான் சந்தோஷஸ்வரூபம், சுகஸ்வரூபம், ஆனந்தஸ்வரூபம், கஸ்மாச்சதே நமேரன் மகாத்மன் கரீயசே பிரம்மணோப்யாதிகர்த்ரே அனந்த தேவேஷ ஜெகன்னிவாச त्वमक्षरं சதசத் தத்பரம் யத். கஸ்மாத்து, எதனால பகவான் எல்லாரும் வணங்கணும்? மகாத்மன், ஹே மகாத்மன் பரமேஸ்வரா, மகாத்மன்னா பரமாத்மா. கஸ்மாத், என்ன காரணத்தினால, ந நமேரன்னு உன்னை வணங்காம இருக்க போறா. தே கரீயசே பிரம்மணா அபி ஆதிகர்த்ரே, எல்லா விதமான தேவதைகளுடையும் உயர்ந்ததாக இருக்கிறவன் நீதான. ஆதிகர்த்ரே பிரம்மணஹாபி, உலகத்தையே சிருஷ்டி பண்ணது பிரம்மானா பிரம்மாவையும் சிருஷ்டி பண்ணது நீதான. அது மட்டும் இல்ல, அனந்த, நீ வந்து அந்தமில்லாத எல்லை இல்லாது பறந்து கிடக்கின்ற சுரூபம். ஹே தேவேஷ, ஹே தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாகிய சுரூபம் பரமேஸ்வரா. ஜெகன்னிவாச, யார்கிட்ட ஜெகத்து முழுக்க வாசம் பண்ணுகிறதோ, யார்கிட்ட போய் லயத்தை அடைகிறதோ, எத் சத் அசத்து, சத்தாக இருக்கக்கூடிய காரணமும் அசத்தாக இருக்கக்கூடிய மித்யா ஜெகத்தும், யாரு எதில் பரம், துவம் பரம் தத்பரம் அக்ஷரம், எந்த சுரூபத்துல இதெல்லாம் லயம் அடைகிறதோ அப்படிப்பட்ட அக்ஷரமான முடிவில்லாத சுரூபமாகிய வண்ண ஏன் வணங்க மாட்டார்கள்னு கேட்கிறான் அர்ஜுனன். அப்பேற்பட்ட சுரூபம் தானே நீ. உன்னை விட வந்து ஒரு உபாசியமான வஸ்து வேற என்ன இருக்கு? ஏன்னா எதுவானாலும் நீதான். அப்போ உன்னை எதை நான் வந்து எதை போய் வணங்க போறேன்? வேற எதை வணங்கினாலும் உன்னை வணங்கினாதானே ஆறுது. ஏன்னா சமோகம் சர்வபூதேஷு, ஈஸ்வரனாக நான் எல்லாத்துலயும் நீதான் இருக்க. அதனால நான் சரணாகதி அடையறேன்னா என்ன, எல்லாம் நீயா இருக்கேன்ற ஞானமே சரணாகதி. அதனாலதான் இந்த இடத்துல ஞானம் வேற, சரணாகதி வேறன்றது இல்ல. கஸ்மாச்ச ஹேதோஹோ தே துப்பியம் ந நமேரன் ந நமஸ்குர்யுஹு, ஏன் உன்னை வணங்க மாட்டா? ஹே மகாத்மன் கரீயசே குருதராய, உன்னை விட பெருசு யாரும் இல்லை. யதா பிரம்மணா ஹிரண்ய கர்ப்பஸ்யாபி ஆதிகர்த்தா, ஹிரண்ய கர்ப்பனான பிரம்மனுக்கும் சதுர்முகனாகிய பிரம்மா சிருஷ்டி, அந்த அவ்வியக்தமாக இருக்கக்கூடிய சிருஷ்டி காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மா ஹிரண்ய கர்ப்பனுக்கும் ஆதியாக இருக்கிறது எதுன்னா பர ஆத்ம வஸ்து தானே. அவ்வியாகிருத்தத்தினால சிருஷ்டி, அவ்வியாகிருத்தத்தையும் கர்த்தாவாக இருக்கிறது எதுன்னா பரபிரம்மம். அதனால்தான் மகாவிஷ்ணுவனுடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மா தோன்றார். அனந்த சயனம் பண்ணி கொண்டிருக்கின்ற பரபிரம்ம வஸ்து, அதிலிருந்து பிரம்மா தோன்றி ஹிரண்ய கர்ப்பன் தோன்ற, ஹிரண்ய கர்ப்பனிலிருந்து ஜெகத் சிருஷ்டி ஆகிறது அப்படிங்கிறத வந்து பத்மநாபனாக அதனால்தான் காண்பிக்கப்படுறார் பகவான். பிரம்மணா ஹிரண்ய கர்ப்பஸ்யாபி ஆதிகர்த்தா, காரணம். கர்த்தானா அங்க காரணம்னு அர்த்தம். அப்ப சிருஷ்டி ஏற்படுதா? முதல்ல பெருமாள் மட்டும் படுத்திருந்தார், இப்ப சிருஷ்டி வந்து விடுத்தானா? அப்படி கிடையாது. பரிணாமி உபாதான காரணம் கிடையாது, விவர்த்த காரணம். நம்ம ஸ்வரூபத்தை பத்தி பார்க்கும்போது பார்த்திருக்கோம். தன்னில் மாற்றமே இல்லாமல் ஜெகத்தாக தன்னை காண்பிக்கிறது. எப்படி பாம்புல கயத்துல பாம்பு தெரிகிறதோ அந்த மாதிரி ஈஸ்வரன் மட்டுமே, பிரம்மம் மட்டுமே இருக்கிற இடத்துல ஜெகத் தெரியறது. அந்த மாதிரிதான் அந்த சிருஷ்டி. அதனால காரணம் அப்படிங்கறதா அங்க ஜெகத் காரணத்துவம் பகவான்கிட்ட இருக்கு. அதனால இதுல இருந்து அது வந்தது. அப்ப காரியம் வந்து காரணாத் அனன்யத்து, அவ்வளவுதான் சித்தாந்தம்.
காரியம்னு ஒண்ணுது சொல்லிட்டேன்னா அது காரணத்திலிருந்து அப்பாற்படாதது. அப்ப இருக்கிறது என்ன? காரணம் மட்டும்தான் இருக்கு. காரியம்ங்கிறது மித்யா அப்படின்னு காண்பிக்கிறதுனால சர்வ காரணம் பிரம்மன்றத சாஸ்திரம் காண்பிக்கிறது. அத்தஹா தஸ்மாத் ஆதிகர்த்தரே, அதனால ஆதிகர்த்தாவாக இருக்கிறது நீதான். கதம் ஏதேன நமஸ்குர்யுஹு, அப்போ உன்னை நமஸ்காரம் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? நமஸ்காரம்னு ஒண்ணு பண்ணா யாருக்கு பண்ண முடியும்? எதை பண்ணாலும் ஒன்ன பண்றதா தானே ஆறுது. ஏன்னா எல்லாம் நீதானே. அதனாலதான் அதை தெரிஞ்சுட்டு எல்லா ஜீவராசிகளும் உன்னை பார்த்து பண்ணிட்டே இருக்கு. அத்தஹா ஹர்ஷாதீனாம் நமஸ்காரஸ்ய ஸ்தானம் துவம் அர்ஹா விஷயா. அதனால நீதான் நமஸ்காரத்திற்கு உகந்தவன். வேற எதுக்கும் பண்ணவும் முடியாது, பண்ற அருகத்தையும் இல்லை. மத்ததுக்கெல்லாம் பண்ணாலும் அது ஃபுல் இல்லையே, இன்கம்ப்ளீட் தானே. நீ ஒத்தந்தானே எல்லாத்துக்கும் எல்லாத்து ஆதாரமா, சர்வாதாரம், சர்வ மூலம், சர்வ காரணம், சர்வ அதிஷ்டானமாக இருக்கிறது நீதான். அதனால இங்க வேற எதையும் நமஸ்காரம் பண்றதுக்கு எதுக்குமே அருகதி இல்ல. உனக்கு பண்றது மட்டும்தான் அருகா. ஹே அனந்த தேவேஷ ஜெகன்னிவாச துவமக்ஷரம் தத்பரம் யத் வேதாந்தேஷு ஸ்ரூயதே. வேதாந்த வாக்கியங்கள்னால அக்ஷரம் பரம் பிரம்ம மாற்றம் இல்லாததாகும், பரிணாமம் ஆகாததாகும், தேய்மானம் இல்லாததாகும், இரண்டு ஒன்றாக இருப்பதாகவும் இருக்கக்கூடிய உன்னுடைய சுரூபந்தான் வேதாந்தத்துல சொல்லப்படுறதே. அப்படிப்பட்ட ஒன்ன தத் சத்து அசத் வித்தியமானம் அசச்ச எத்திர நாஸ்தி புத்தி. சத்து அசத் இருக்குங்கிற புத்தியும் சரி, இல்லைங்கிற புத்தியும். இல்லைங்கிறது என்னன்னா எது இல்லை அப்படிங்கிற கேள்வி வரும். இல்லைன்னா வெறும்னா இல்லைன்னு நம்ம இப்படி சொல்ல முடியும்? முயல் கொம்பு இல்லைன்னா, முயல் கொம்புன்னு ஒண்ணு பார்த்திருந்தாதான் அது இல்லைன்னு நீ சொல்லணும். இல்ல முயலை பார்த்திருக்க, கொம்பையும் பார்த்திருக்க, அதனால சேர்த்து முயல் கொம்பு இல்லைன்னு சொல்ற. மற்றபடி பானை இல்லைன்னா பானை இல்லைன்னு எங்க இல்லை? பூத்தலே கடகா நாஸ்தி, இல்ல கரத்தலே கடகா நாஸ்தின்னு சொல்லலாம். ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட் இஸ் இன் மை ஹேண்ட்ன்னு சொல்றான். கட்டாபாவா கரத்தலே அஸ்தி அப்படின்னா, அப்ப கட்டாபாவம்னா கட பிரதித்வந்தி. அப்ப கடம்னு ஒண்ணு எங்கேயோ எனக்கு கட விருத்தி, கடம்ன்ற ஒரு பிரமேயம் என்கிட்ட கடம் ஒரு பிரதீதி இருக்கோ இல்லையோ, கட பிரதீதி என் புத்தியில இருக்கிறதுனால அது கையில அந்த கடத்தை நான் பார்க்கலங்கிறதுனால அது இல்லைன்னு நான் சொல்றேன். அசத் புத்திங்கிறது என்ன? இப்படிதான் சொல்ல முடியும். முயலுக்கு கொம்பு இல்லைன்னு சொல்ற. அப்ப கொம்புன்ற ஒண்ணுத்த ஞானம் இருக்கு. சுத்தமா ஐடியாவே இல்லாத ஒண்ணுத்த நாஸ்தின்னு நம்ம சொல்ல முடியாது. பிரம்ம இப்ப கடவுள் இல்லைன்னு சொன்னான்னா, அப்போ உன் புத்தியில கடவுள் அப்படிங்கிறது என்ன அப்படின்ற ஒண்ணு இருந்தாதான் அப்படிப்பட்ட கடவுள் இல்லைன்னு நீ சொல்ல முடியும். வெறும்ன கடவுள் இல்லை அப்படின்னு எப்படி சொல்றது? அப்ப யாரு கடவுள்? அதை சொல்லு நீ முதல்ல. நீ ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்க இல்லையா, அதனாலதானே கடவுள் இல்லைன்னு சொல்ற. அப்ப அங்க ஹெவன்ல இருக்கான்னு நீ நினைச்சுட்டு இல்லைன்னு சொல்ற. இல்ல கடவுள்ன்றது அப்பான்னு நினைச்சுக்கிற. ஏன் பொம்மநாட்டியா ஏன் இருக்கக்கூடாது கடவுள்? கடவுள்ன்றது மனுஷ ரூபத்துலதான் ஏன் இருக்கணும்? இல்லை, அப்ப ஏதோ ஒரு ஆஸ்பெக்டா நீ கடவுளை மைண்ட்ல வச்சுண்டு அது ஏன் இருக்கலாம், அப்படி ஏன் இருக்கணும், அப்படி இல்லைன்னு நீ சொல்ற இல்லையா? அப்போ அஸ்தி புத்தியும் சரி, நாஸ்தி புத்தியும் சரி, ஏதோ ஒரு பிரதீதி விஷயமாக தான் உன் புத்தியில இருக்கு. ரெண்டும் எங்க இருக்குன்னா ஆத்ம வஸ்துல தான் இருக்கு. அதனாலதான் சத் அசத்து வித்தியமானம் அசச்ச சத்து வித்தியமானம் அசச்சு எத்திர நாஸ்தி புத்திஹி. நாஸ்தி இது அங்க இல்லைன்ற புத்தி எங்க இருக்கோ, ரெண்டுமே என்ன உபாதான பூதே சதசதி எஸ்ய அக்ஷரஸ்ய யத்வாரேன சத் அசத் இது உபச்சரியதே. எந்த சுரூபத்தினால, அக்ஷர சுரூபத்தினால இந்த ரெண்டு பிரதீதிக்கு ஆதாரமா இருக்கோ அப்பேற்பட்ட சுரூபம் என்னன்னா ஈஸ்வரனுடைய சுரூபம் தான். பரமார்த்ததா தூ சதசதா பரம் தது எது அக்ஷரம் வேத விதோ வதந்தி. எதக்ஷரம் வேத விதோ வதந்தி உபனிஷத் வாக்கியம் இங்க கொண்டு வரார். அப்பேற்பட்ட அக்ஷர வஸ்து பிரம்ம வஸ்து அதுலதான் சத்து அசத். சஜ்ஜகத்தும் அதுலதான் இருக்கு, அசஜகத்தாக மித்யாபூதமான ஜெகத்தும் அதுலதான் இருக்கு. எதுன்னா டிரான்சியண்டா இருக்கிறதுதான் மித்யாவும் அதுலதான் இருக்கு, சப்ஸ்ட்ராட்டமா இருக்கக்கூடிய ஆதார வஸ்துவும் அதேதான். அதனால ரெண்டுமே ஒரே பிரம்மன் தான். தத்துவமேவ ந அந்யதிதி அபிப்பிராயா.
இதான் தத்துவம். புனரபி ஸ்தௌதி. கண்டினியூ பண்றான் ஸ்தோத்திரத்தை அர்ஜுனன். त्वमादिदेवः पुरुषः पुराणः त्वमस्य विश्वस्य परं निधानम् वेत्तासि वेद्यं च परं दधाम त्वया ततं विश्वमनन्तरूप. அப்படின்னு பரமேஸ்வரனுடைய சொரூபம். இதெல்லாம் சொரூபத்தை சொல்லிண்டே போறான். துவம், நீ எப்படி இருக்க? ஆதி தேவஹா, எல்லாத்திற்கும் ஆதியாக இருக்கக்கூடியவன். தேவர்களுக்கெல்லாம் ஆதியாக இருக்கான். ஆதிஷ்ட அசௌ தேவஸ்டன்னு எடுத்துக்கலாம், இல்ல தேவானாம் ஆதிஹின்னு எடுத்துக்கலாம். தேவர்களுக்கெல்லாம் ஆதி முதலானவன். இந்த தேவதைகள்லாம் இருக்கே, உலகத்துல இயக்கக்கூடிய அதிஷ்டான தேவதைகள்லாம் இருக்கே, அது எல்லாத்திற்கும் ஆதியாக யாரிலிருந்து இந்த தேவதைகள் தோன்றதோ அப்பேற்பட்டது. இல்ல இந்த உலகம் முழுக்கத்துக்கும் ஆதியாகவும் அதே சமயத்துல பிரகாசஸ்வரூபமாகவுமே ஞப்தி ஸ்வரூபமா இருக்கிறதுனால தேவஹா ஆதிஷ்ட ஆதி தேவஹா. ஏன்னா இதுல எல்லாம் துவைத்திகள்லாம் ஆதி தேவன்னா இவர் தான் முதல். இருக்கிறது ஒரு ஈஸ்வரன், அதுல இவர் பெற்றா அவர் பெற்றான்னு பேசுறதுக்கே ஒண்ணும் இல்லையே. அதனால ஆதி தேவஹா, தேவதைகளுக்கு ஆதி எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா சிருஷ்ட ஜெகத்துக்கு காரணமாக இருக்கு. தேவதைங்கிறது சிருஷ்ட ஜெகத்துல இருக்கக்கூடிய இயக்கங்கள் தான். அப்ப காரணமா இருக்கிறது எதுன்னா பிரம்மன் தான். அப்ப தேவானாம் ஆதி தானே. அப்ப அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். புருஷா புருஷா புரிஷயனாத்துங்கிறார் பாஷ்யக்காரர். உன்னுடைய எல்லா விதமான அனுபவத்துக்கும் உள்ளாக எது வியாபிச்சிருக்கோ, எல்லாத்தையும் எது வியாபிக்கிறதோ, கண்டென்ட்டா எது இருக்கோ, பூர்ணமா எது இருக்கோ, குழக்கட்டைக்குள்ள இருக்கிற பூர்ணம் மாதிரி புருஷா புராணஹா. புராணஹா புரா நவஸ்ச அப்படின்னு ஒரு இடத்துல பாஷ்யக்காரர். ஆரம்பத்துல இருந்து இருக்கிறதும் அதுதான், எப்பவுமே புதுசாக இருக்கிறதும் அதுதான். அதனால புராணஹா துவம் பரம் நிதானம். எல்லாம் எங்க போய் அடங்குறதோ, அத்தனை விஷயங்களும் எதுல போய் அடங்குறதோ அதுதான் நீ, பரம் நிதானம். அதனால்தான் ஈஸ்வரன ஸ்மசானவாசி. எல்லா உயிரும் சப்தம் முழுசா அடங்கி போயிடுதோன்னு நிசப்தமா ஆயிடுறது எங்கன்னா சுடுகாட்டுல ஆறுது. அப்ப அந்த மாதிரி சுடுகாடா பகவான்? அப்படி கிடையாது. எல்லாம் பூத்து குலுக்கிற உலகத்துல இருக்கிறதும் பகவான் தான். எல்லாம் அடங்கி போய் பிரளயத்துல போய் ஆனந்த சுரூபம் தானே அது. ஆனந்தத்துல போய் லயிக்கிறது இல்லையோ, பிரளயத்திலயும் சரி, தூக்கத்திலயும் சரி, நிர்விகல்ப சமாதிலையும் சரி, எங்க போய் அடங்குறது? சுரூபத்துல அடங்குறது. அதனால பரம் நிதானம், பகவத் சுரூபம் தான் எல்லாம் ரிசால்வ் ஆற இடம். அஸ்ய விஸ்வசிய, இந்த உலகம் முழுக்க அங்கதான் போய் அடங்குறது. சிதம்பரத்துல சொல்ற இல்லையோ, நடராஜாட்ட அத்தனை ஜீவராசிகள், அத்தனை தேவதைகள் எல்லாம் அங்க அடங்கிடுறது. ஏன்னா ஈஸ்வரன் தான். எப்படி பிரளயத்துல ஈஸ்வரன் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறார் எப்படின்னா, சுஷுப்தியில நம்ம என்டையர் உலகத்தை உள்வாங்கிக்கிறோம் இல்லையோ, அது மாதிரிதான் ஈஸ்வரன் வாங்கிக்கிறார். வேத்தாசி, நீதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவன் நீதான். இதுவும் ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். பாஷ்யக்காரர் சொல்ல வர்றார். ஒண்ணு, சர்வஜ கல்பமா சர்வஜனாக இருக்கக்கூடிய ஈஸ்வர உபாதி வழியாக ஒரு டீட்டெயிலும் பகவானுக்கு தெரியறதுன்றதுனால வேத்தாசி. இன்னொன்னு என்னன்னா, பரமாத்ம ஸ்வரூபமாக சர்வசாட்சியாக இருக்கிறதுனால பகவான் வேத்தாசி, நீதான் எல்லாத்தையும் தெரிந்து கொள்கிறவன். வேத்தியம் ச, தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவனு நீதான். உன் சொரூபம் என்ன, பிரம்மவஸ்து என்னன்னு தெரிஞ்சுட்டா எல்லாருக்கும் சாந்தி கிடைக்கிறது, மோட்சம் கிடைக்கிறது. அதனால வேத்தியம் ச. இன்னொன்னு என்னன்னா, எந்த பொருளை நான் பார்த்தேன்னாலும் இது மரம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேனே ஒழிய அது ஈஸ்வரன் தானே. தெரிந்து கொள்ளப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் நீதான் அப்படிங்கிறதுனாலையும் வேத்தியம், தெரிந்து கொள்ளப்பட வேண்டியவனும் நீதாங்கிறதுனாலையும் வேத்தியம். பரம் ச தாம, தாமம் சார் தாம், எங்க போனா சந்தோஷம் கிடைக்கிறதோ அதுக்கு தாமம்னு பேர். அங்கேருந்து வேற எங்கேயும் போவே வேண்டாம் அப்படின்ற லெவலுக்கு ஒண்ணு இருக்கா, தான் தாம, பரந்தாம. இந்த தாமத்துக்கு போனா வேற தாமத்தை நீ தேடவே மாட்ட.
கேதார்நாத்துக்கு போனா பத்ரிநாத் போகலையே, இன்னும் பத்ரிநாத் போனா கங்கோத்திரி போகணுமே, கங்கோத்திரி தான் பார்த்துட்டேன், இன்னும் யமுனோத்திரி பார்க்கல, எல்லாம் பார்த்தாச்சு, இன்னும் காஷி கயாவே போகலையே. அப்ப இதெல்லாம் தாமம்னு சொன்னாலும் ஒண்ணுக்கு போனா இன்னொன்னுக்கு போகணும்னு தோன்றது. இதெல்லாம் இல்ல, வைகுண்டத்துக்கு போலாம், 108 திவ்ய தேசத்துல ஒண்ணுன்னா. வைகுண்டத்துக்கு போன அப்புறம் கூட வைகுண்டம் வந்தாச்சு, இன்னும் துவாரகாவே நான் பார்க்கல. இல்ல 108 திவ்ய தேசமும் பார்த்து முடிச்சாச்சு, க்ஷீராப்தியும் பார்த்துட்டேன், நான் வைகுண்டமும் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. இருந்தாலும் புதுசா அயோத்தியில போய் ஒரு ராமர் கோயில் கட்டியிருக்கேன், அதை பார்க்கல, தோணுமோ இல்லையோ. நம்ம பிசிக்கலா தான் போறோம் அப்படிங்கிற பட்சத்துல அது தோணதானே தோணும். அப்படி இல்லாம ஆத்ம வஸ்து ஆகிய பிரம்ம லயம் அடைஞ்சிட்டா பரஞ்சதாம ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபத்துல லயம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு எங்க தோண போறது? ஈஸ்வரன்ட்ட போய் அடைஞ்சதுக்கு அப்புறம். அதனால பகவானுக்கு பரந்தாம பேரு. துவயா ததம் விஸ்வம், ஹே அனந்த ரூப, உன்னுடைய அனந்த ரூபத்தினால, அனந்த ரூபமாக இந்த ஜெகத்தை நீ வியாபிச்சிருக்கே. விஸ்வமே அனந்த ரூபம், பகவானுடைய அனந்த ரூபம். அது முழுக்க என்னன்னா பகவான் வியாபிக்கிறார் அப்படிங்கிறதுனால ததம் வியாப்தம் துவயா துவம் ஆதி தேவஹா ஜெகத சிருஷ்டுத்வாத். ஜெகத் சிருஷ்டிகர்த்தா சிருஷ்ட ஜெகத்துக்கு முன்னாடி இருந்தான் ஆகணும். பானை இருக்குன்னா பானை பண்றவன் பானைக்கு முன்னாடி இருந்துதானே ஆகணும். அப்படிங்கிறதுனால ஜெகத் சிருஷ்டியே நீதான் பண்ணேங்கிற பொழுது நீதானே ஆதி தேவன். புருஷா புரிஷயனாத், புரிஷயனாத், இந்த என்னெல்லாம் அனுபவிக்கப்படுறதோ அனுபவத்துக்கு உள்ளிருக்கும் சுரூபம் பகவான் சுரூபம். அதனால புரிஷயனாத் புருஷா, உள்ள சயனம் பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஒண்ணு நடந்தாலும் அதுக்குள்ள பகவானோட சயனம் இருந்துட்டு இருக்கு. நான் பேசுறேன்னா அதுல பகவத் சயனம் இருக்கு. நீங்க கேட்கறீங்களா, அங்க பகவத் சயனம் இருக்கு. கேட்காம மைண்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கா, அங்கேயும் பகவானோட சயனம் இருக்கு. எல்லாம் அவர் பாட்டு ஆனந்தமாக படுத்துட்டு இது எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்க. புரி சயனாத்து, ஒரு விற்த்திலையும் இருக்கார் பகவான். உடம்புக்குள்ள உட்காந்துருக்காருன்னு எடுத்துக்கூடாது, இது ஒரு பிரச்சனை. புரி சயனாத்துனா உடம்புக்குள்ள அணுவாக துணுண்டா உள்ள உட்காந்துருக்காரு, அப்படி கிடையாது. எல்லா விற்த்திலையும் கண்டென்ட்டா இருக்கார் பகவான். புராணஹா சிரந்தனஹா, எப்பவும் இருந்துட்டு இருக்கார். டைம் வைஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட். துவமேவ அஸ்ய விஸ்வஸ்ய பரம் பிரகிருஷ்டம் நிதானம். இந்த உலகத்துக்கு முழுக்க சயனம் அடையக்கூடிய இடம் நீதான். நிதியதே அஸ்மின் ஜெகத் சர்வம் மகா பிரளயாதவ். உலகம் முழுக்க எங்க போய் திருப்பி லயத்தை அடையிறது? உன் சுரூபத்தான், எங்க போக முடியும்? பகவானதோர் ஒண்ணும் இல்லையே. கிஞ்ச வேத்தாசி வேதிதாசி சர்வசிய ஏவ வேத்தியஜாதஸ்ய. அதனால நீதான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற. ஏன் தெரிந்து கொள்கிறதுங்கிறது என்ன? புத்தி விருத்தி. புத்தி விருத்தி எதனால இருக்கு? புத்தி பிரகாசம் பண்றது, விருத்திய பிரகாசம் பண்றது எது? ஆத்ம வஸ்து தான் பிரகாசிக்க பண்றது. அப்போ உலகத்தை நான் அனுபவிக்கிறேன், நான் நடக்கிறேன் அப்படிங்கிறது என்ன? ஒரு விருத்தி, புத்தி விருத்தி தானே. நடத்தல்ன்றது என்ன? டச்சு, ஸ்மெல்லு, இதெல்லாம் சேர்ந்த ஒரு அனுபவம் தானே நடப்பதுன்றதும். கிரியாவா இருந்தாலும் சரி, ஞானமா இருந்தாலும் சரி, சைதன்யத்தினால பிரகாசிக்கும் பொழுதுதானே அதுக்கு அஸ்தித்வம் கிடைக்கிறது. அப்போ இது அத்தனையும் என்னன்னா ஞான சுரூபமா இருக்கு. அஸ்தித்வம் கொடுக்கறது என்ன? பகவானுடைய சுரூபம் தான். அதனால வேத்தியஜாதம் முழுக்க வேத்தாவா இருக்கிறது பகவத் சுரூபம். எச்ச வேத்தியம் வேதனார்கம் தச்சசி. தெரிந்து கொள்ள வேண்டியதாகவும் நீதான் இருக்க, தெரிந்து கொள்ளப்படுறதாகவும் நீதான் இருக்க. பரஞ்சதாம பரமம் பதம் வைஷ்ணவம், விஷ்ணு பதம், சர்வவியாபியா இருக்கக்கூடிய பிரம்மவஸ்து ஆகிய விஷ்ணு பரமம் பதம், அடைய வேண்டிய பொருள், அடைய வேண்டிய இடம். துவயா ததம் வியாப்தம் விஸ்வம் சமஸ்தம் அனந்த ரூப அந்தஹான வித்யதே தவ ரூபானாம். உனக்கு எல்லாம் உன்னுடைய ரூபந்தான், இதுல எங்க அந்தம் இருக்கு அப்படிங்கிறதுனால அனந்த ரூப அப்படின்னு சொல்றார். அதனால ஆதி இல்லாமல் அந்தம் இல்லாமல் இருக்கக்கூடியது பகவான். டைம் எங்க ஸ்டார்ட் ஆகுது? பகவான் தான். பிரகாசப்படுத்துறது பகவான் தானே. எப்பவும் இருந்துட்டே இருக்கு. புராணஹா, அதே மாதிரி நிதியதே அஸ்மின் நிதி நிதானம், எல்லாம் எங்க போய் லயம் அடையிறதோ அதுவும் உன்னுடைய சுரூபந்தான் அப்படிங்கிறதுனால விஸ்வமிதம். விஸ்வம்ங்கிற வார்த்தையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வார்த்தை. விவித பிரத்யய கம்யம், எல்லா விதமான அனுபவங்கள் எந்த இடத்துல
விவித பிரத்யங்கள் எங்க போகிறதோ அதுதான் விஸ்வம்னு பேரு. விவித பிரத்ய தர்மம். அந்த விவித பிரத்யம் எங்க இருக்கு? ஈஸ்வரனாலதான் அது நடக்கிறது. ஒரு பிரத்யத்திலயும் என்ன இருக்குன்னா விற்பி தானே இருக்கு. அந்த பிரத்யம் எதனால பிரகாசிக்கப்படுறது? ஈஸ்வர சொரூபத்தினால பிரகாசிக்கப்படுறது. அப்ப பிரத்யத்திலேருந்து உலகம் தள்ளி இல்ல. அந்த விவித பிரத்யம் எதனால வியாபிக்கப்பட்டிருக்குன்னா சொரூபத்தினால வியாபிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் விஸ்வம் தொயா தத்தம். உன் சொரூபத்தினால இந்த ஜெகத்தானது வியாபிக்கப்பட்டிருக்கு. பரஞ்ச தாம விஸ்வமிதம் வியாப்தம். விவித பிரத்ய கம்யம்ன்ற யுத்பத்தி எடுத்துட்டா விஸ்வமானது பகவத் சுரூபத்தினால வியாபிக்கப்பட்டிருக்கு. கிஞ்ச வாயுர் யமோ அக்னிர் வருண சசாங்க பிரஜாபதிஸ்துவம் பிரபிதாமஹஸ்ச நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ரகிருத்வஹ புனశ్చ பூயோபி நமோ நமஸ்தே. சொல்லிட்டு போறான் அர்ஜுனன். துவம் வாயுஹு, ஒரு பூத்தமும் பகவத் சுரூபந்தான். அப்படிங்கிறதுனால வாயுஹு, இங்க வாயுன்னா காத்து இல்ல, அந்த வாயு தத்துவத்துக்கு அதிஷ்டான தேவதையாக இருக்கக்கூடிய வாயு தேவதை நீதான். வாயுங்கிற அந்த ஜடவஸ்துவும் நீதான், அதுக்கு இயக்கிறதான தேவதையும் நீதான். யமஹா, காலனாகிய யமன், அக்னிஹி, வருணஹா, இதெல்லாம் பூதம். அப்புறம் சசாங்கஹா, சந்திரன், அதனுடைய அதிஷ்டான தேவதை. பிரஜாபதிஹி பிரபிதாமஹா, பிரஜாபதியாகிய பிரம்மா, பிரபிதாமகன், பிரம்மாவனுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சுரூபம் நீதான். அதனால நமஹா நமஹா தே அஸ்து. திருப்பியும் திருப்பியும் உனக்கு நமஸ்காரம், என்னுடைய நமஸ்காரம் சேரட்டும். எவ்வளவு தடவைன்னா சகசிர கிருத்வஹா, 1000 முறை என்னுடைய நமஸ்காரங்கள் உன்னுடையதாகட்டும்னு அர்த்தம். புனశ్చ பூயஹா அபி நமோ நமஸ்தே. திருப்பியும் திருப்பியும் எனக்கு ஒரு தடவை சொல்லிட்டான் நமோ நமஸ்தே அஸ்து. அப்புறம் சகசிர கிருத்வஹா, திருப்பியும் புனஹா புனஹா. அதான் பாஷ்யக்காரர் சொல்றார், அவனுக்கு போரும்னே ஆகல, எவ்வளவு பண்ணாலும் போறல. ஏன்னா சில சமயம் சொல்ற மொழியோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, இதுக்கு நான் என்ன பிரத்யுபகாரம் பண்ண போறேன்னே தெரியல, இதுக்கு எவ்வளவு பண்ணாலும் எனக்கு போறாதுன்னு நம்ம சொல்றோமே, அந்த ஒரு ஒரு மனோநிலையில தான் இருக்கான். ஏன்னா எல்லாம் பரமேஸ்வரன் தான், பகவான் தான். அவ்வளவு பெரிய விஸ்வரூபத்தை பார்த்த அர்ஜுனன் ஒரு 2 நமஸ்காரம் பண்ணா போருமா அவனுக்கு? அதனால எவ்வளவு பண்ணாலும் போறலேங்கிறான். அதனால சகசிர கிருத்வஹா வாயுஹு துவம் யமஸ்ச அக்னிஹி வருணஹா அபாம்பதிஹி, ஜலத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய வருணன்றார் பாஷ்யக்காரர். சசாங்கஹா சந்திரமாஹா பிரஜாபதிஹி துவம் கஸ்யபாதிஹி, கஸ்யபன் முதலான பிரஜாபதிஹி பிரபிதாமஹஸ்ச பிதாமஹஸ்யாபி பிதா. பிதாமகன்னா பிரம்மா, அவனுக்கும் பிதா பிரபிதாமகா, பிதாமகனுக்கு அப்பா பிரபிதாமகா, தாத்தாவனுடைய அப்பா குழு தாத்தா. பிரம்மணோபி பிதா இத்யர்த்தः. நமோ நமஸ்தே துப்யமஸ்து சஹஸ்ரகிருத்வஹ புனశ్చ பூயோபி நமோ நமஸ்தே. பகுஷः நமஸ்கார கிரியாபியாச ஆவೃತ್ತಿ கணனம் கிருத்வ சுச்சா உச்சதே. அதனால சகசிர கிருத்வஹா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பாஷிகாரர் சொல்றார். பகுஷா நமஸ்கார கிரியா அபியாசம், திருப்பியும் திருப்பியும் நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கான், எண்ணிலடங்கா தன்மையோடுன்னு அர்த்தம். அதனால கிருத்வசுச்சுன்றது சகசிரத்தோட சேர்க்கறது. எத்தனையோ 1000 நமஸ்காரம் உனக்கு உடையதாகட்டும். புனశ్చ பூயோபீதி ஸ்ரத்தா பக்தி அதிசயாது அபரிதோஷம் ஆத்மனஹா தர்ஷயதி. பரிதோஷம் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னு அர்த்தம். ஏன் அவனுக்கு அவ்வளவு ஸ்ரத்த பக்தி ஜாஸ்தியா போயிடுது, ஓவர்வெல்ம்டு பை ஸ்ரத்த என் பக்தி. அதனால அவன் என்ன சொல்றான், எனக்கு போறவே மாட்டேன், உனக்கு நான் எவ்வளவு நமஸ்காரம் பண்ணாலும் பண்ண மாதிரியே தெரியல, இன்னும் பண்ணிட்டே இருக்கேங்கிறான். நம புரஸ்தாத் அத பிருஷ்டதஸ்தே
நமோஸ்தே சர்வத ஏவ சர்வ அனந்த வீர்யாமித விக்ரமஸ்துவம் சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வஹா. அதே மாதிரி அடுத்தது சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் மயா பிரமாதாத் பிரணயேன வாபி. இங்க நமஸ்காரம். நம புரஸ்தாத் அத பிருஷ்டதஸ்தே. எங்க நமஸ்காரம் பண்றேன்? நமஸ்காரம் பண்றேன்னா உனக்கு எங்க நான் பண்றது நமஸ்காரம்? எங்க பார்த்தாலும் நீ தானே இருக்க. அதனால சொல்றான் நம புரஸ்தாத்து, உனக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்றேன். அத பிருஷ்டதா, பின்னாடி பண்றேன். ஏன்னா அவன் சொல்றான் திசோ ந ஜானே ந லபேச்ச சர்மன்னு முன்னாடியே சொன்னான். கிழக்கு எங்க மேற்கு எங்கன்னு தெரியல, எங்க பார்த்தாலும் நீ தான் இருக்க. அதனால நான் எங்க நமஸ்காரம் பண்றது இப்போ? ஒன்ன நான் பண்ற இடம் உனக்கு முன்பக்கமா பின்பக்கமா? என்ன உனக்கு நான் கிழக்கேந்து பண்றேன், அத பிருஷ்டதஸ்தே மேற்கேந்து பண்றேன், தே நமஹாஸ்து தே சர்வதா ஏவ உன்னை எல்லா பக்கத்துல இருந்தும் பண்றேன். சர்வ அனந்த வீரிய அமித விக்ரமஹாத்வம், உனக்கு வீரியம் முடிவில்லாத வீரியமும் இருக்கு, முடிவில்லாத பராக்கிரமமும் இருக்கு. சர்வம் சமாப்னோஷி ததா சர்வோசி, நீ எல்லாத்தையும் வியாபிச்சிருக்க, அது மட்டும் இல்லாம எல்லாமாகவும் இருக்க. அப்படிங்கிறதுனால உன்னை இங்க நமஸ்காரம் பண்றதா அங்க நமஸ்காரம் பண்றதா அப்படிங்கிற ஒரு ஒரு நிலையில எல்லா பக்கத்துல இருந்தும் நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்றான் அர்ஜுனன். நமஹா புரஸ்தாத் பூர்வஸ்யாம் திஷி, முன்னாடில இருந்துன்னா கிழக்கேந்துன்னு போடுறாரு பாஷிகாரர். துப்பியம் அத பிருஷ்டதா தே பிருஷ்டதோபிச்ச தே, மேற்கேந்தும் பண்றேன். நமோ அஸ்து தே சர்வதா ஏவ, எல்லா பக்கத்துல இருந்தும் உனக்கு நமஸ்காரம் பண்றேன். சர்வாசு திக்ஷு சர்வத்திர ஸ்திதாயஹே, எல்லா இடத்துலயும் இருக்கிற உனக்கு எல்லா இடத்த பார்த்தும் நான் பண்றேன். சர்வானந்த வீரியாம், இதெல்லாம் பண்ணும்போது அஷ்ட திக்கு ஊர்துவம் அதஹா எல்லாத்தையும் சேர்த்துனா நம்ம பண்ற மூலியம், நம்ம திக்பந்தனமோ திக்ல இருக்கிற தேவத்தை வந்தனம் பண்ணும் பொழுது ஒரு திக் தேவத்தையும் பண்ணிட்டு மேல பண்றோம், கீழே பண்றோம், ஆத்மாவை பண்றோம். ஏன்னா எல்லா இடத்துலயும் பகவான். அதனால சர்வானந்த வீரிய அமித விக்ரமஹா அனந்தம் வீரியம் அஸ்ய அமிதஹா விக்ரமஹா அஸ்ய. பொட்டன்ஷியலும் இருக்கு, அதை பண்ணக்கூடிய சாமர்த்தியமும் இருக்குங்கிறார் பாஷ்யக்காரர். அஸ்ய வீரியம் சாமர்த்தியம் விக்ரமஹா பராக்கிரமஹா. வீரியவான் அப்படி கஷ்டித்து சஸ்திராதி விஷய ந பராக்கிரமதா மந்த பராக்கிரமோவா. வில் இருக்கும், சஸ்திரங்கள்லாம் இருக்கும், மந்திரம் தெரிஞ்சிருக்கும், ஆனா தைரியம் இருக்காது சில பேருக்கு. எல்லா விஷயம் கத்து வச்சுட்டு இருப்பான், ஸ்டேஜில் ஏறி 2 வார்த்தை பேச வராது, பயம் வாயை தடுத்துரும். என்ன இது மாதிரிலாம் இருக்கோ இல்லையோ, அப்படி இல்லாம ஈஸ்வரன்ட்ட பராக்கிரமமும் இருக்கு, வீரியமும் இருக்கு. துவம் து அனந்த வீரிய அமித விக்ரமஹா சைதி அனந்த வீரிய அமித விக்ரமஹா சர்வம் சமஸ்தம் ஜெகத் சமாப்னோட்டி ஆப்னோஷி, வியாபிக்கிறேன்னு அர்த்தம். சமயக்கு ஏகேன ஆத்மனா வியாப்னோதி, ஒரே ஆத்மவஸ்துவாக எல்லாத்தையும் வியாபிச்சிருக்க. யதஸ்மாத் யதஹா தஸ்மாத் அசி பவசி சர்வஹா துவயா வினா பூதம் ந கிஞ்சித் அஸ்தி. பகவானால வியாபிக்காம ஒரு பொருளும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் உனக்கு பண்றேன். அதே சமயத்துல யதா அகம் துவன் மாஹாத்மியம் அபரிஜானா அபராதி யதா, இவ்வளவு நாளா உன்னை சாதாரண ஏதோ என் ஃப்ரெண்டு நினைச்சுட்டு இருந்தேன், இப்படி அனந்த வீரியத்தோடு கூடியவன்னு தெரியாததுனால நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்கோன்னு 2 ஸ்லோகம் சொல்றான். சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் மயா பிரமாதாத் பிரணயேன வாபி யச்சாவஹாசார்த்தம் அசத்கிருதோசி விஹாரசய்யாசன போஜனேஷு ஏகோதவாப்யச்சுத தத் சமக்ஷம் தக்ஷாமயே த்வாமஹம் அப்பிரமேயம். நீ யாருன்னு தெரியாததுனால நான் உன்னை என்னென்னவா சொல்லியிருக்கேன், அதெல்லாத்தையும் க்ஷமிச்சுக்கணும்னு எல்லாம் பிரார்த்தனை, பகவானுடைய பிரார்த்தனை. அதனால நம்ம பிரார்த்தனையாக இந்த ஸ்லோகங்கள் நம்ம பாராயணம் பண்றதுக்கு ரொம்ப அர்ஹதையான ஸ்லோகங்கள். இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுண்டா நித்திய பாராயணத்துக்கே வச்சுக்கலாம் இந்த ஸ்லோகங்கள். இங்க பகவான இந்த விஸ்வரூபத்தை தியானம் பண்ணி
மனசால அந்த ஏன்னா இது ஒரு மெடிடேஷனுக்கு வந்து இந்த ஹோல் சாப்டர், ஏன்னா ரொம்ப லிட்ரேச்சர் ஃபில்டு, என்ன சொல்றது, இது சாகித்ய புஷ்டியான ஒரு அத்தியாயம். பகவானை எப்படி தியானம் பண்ணணும்ன்றத முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரார்த்தனையாக இத்தனை ஸ்லோகங்களும் இங்க கொடுக்கிறார் வியாசாச்சாரியால். அதனால இந்த ஸ்லோகத்தை வந்து நித்திய பாராயணமாகவே வச்சுக்கலாம். இதை விட வந்து பகவான் எப்படி உருவகப்படுத்தி ஒரு கான்டெம்ப்ளேட்டிவ் வெர்சஸ் எங்க கிடைக்கும். அதனால அது பண்றது விசேஷம்னு எனக்கு தோன்றது. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.